வந்து ஆக்சுவலி வி ஆர் பிராமின். ஸோ அப்போல்லாம் வீட்டில் எப்படின்னா லஞ்ச் ஸ்ட்ரைட்டாகவே பிரேக்ஃபாஸ்ட் கிடையாது பண்ண மாட்டாங்க அந்த காலத்தில். இப்போல்லாம் நாங்கள் நம்ம எல்லாம் பண்ணுறோம். அப்போல்லாம் வீட்டில் வந்து சாப்பாடு மார்னிங் ரெடி ஆகிடும். ஸோ ஒரு மார்னிங் 6:30 7 கூட்டிகிட்டு விட. அப்போ நான் ஒன்றும் சாப்பிட்டுருக்க மாட்டேன். வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அவங்க அம்மாக்கிட்ட தோசை சுட சொல்லி தோசை கொடுப்பாங்க. சாப்பிட்டுட்டு சைக்கிளில் நான் முன்னாடி உட்காந்துப்பேன். சார் கூட்டிகிட்டு போவாங்க அந்த ஷூட்டிங்க்கு. முத்துராமன் சார், நந்திதா போஸ் எல்லாம் நடித்தாங்க. அதில் வந்து அந்த சீன் எனக்கு ஞாபகம் இருக்குது. என்னென்னா முத்துராமன் சாருக்கு கண்ணு தெரியாது. அவங்க ஒய்ஃப் தான் வேலைக்கு போயிட்டு வருவாங்க. அது யாரோ ரேப் ட்ரை பண்ணியிருப்பாங்களோ, ப்ளவுஸ் கிழிஞ்சு அந்த மாதிரியெல்லாம் வருவாங்க. நான் பக்கத்து வீட்டில் SN பார்வதியோட பொண்ணாக இருப்பேன். காஃபி பொடி வாங்கிட்டு வான்னு அனுப்புவாங்க. வந்துட்டு இந்த அம்மா இது ப்ளவுஸ் அப்படி கிழிஞ்சு வந்திருக்காங்களே, இதை பற்றி நான் வீட்டில் போய் சொல்லுவேனோ இல்லை அவர்கிட்ட அந்த மாதிரி ஏதோ ஒன்று தான் வெரி ஃபர்ஸ்ட் ஆக்ட் பண்ணேன். அண்ட் அந்த ஃபர்ஸ்ட் ஷாட்டில் நான் வந்து அந்த வீட்டுக்குள்ளே என்டர் பண்ணும்போது ஒரு சாங், எனக்கு மியூசிக்கில் எப்பவுமே இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஒரு பாட்டு வரும் ரேடியோவில். அது இந்த பாட்டு, தென்னங்கீற்று தாரரீ, ஒரு மெலடி சாங் ஒன்று இருக்குது. அந்த சாங் வந்து அந்த ரேடியோவில் ப்ளே ஆகிட்டு இருக்கும்போது தான் நான் அந்த வீட்டுக்குள்ளே வருவேன். அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கும். அடடா, அந்த பாட்டு கொண்டு ஞாபகம் வச்சிருக்கீங்க. சூப்பர் மேம். அண்ட் நீங்கள் வந்து ஹீரோயின்ஸாகவும் சில மூவிகள் வந்து பண்ணீங்க. லைக் இப்பயுமே நாங்கள் வந்து நித்யா அரவிந்தர் அப்படின்னு பார்த்தோன்னா உங்களோட மூவிஸ் எல்லாமே வரும். அந்த சின்ன வயசில் அந்த குட்டி இந்த கிளாமர் அதுக்கெல்லாம் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சதா? இது கேரக்டர் ரோல், கிளாமர் ரோல் அப்படின்னு தெரிஞ்சதா, இல்லை தெரியாம தான் அது பண்ணீங்களா? இல்லைம்மா, எனக்கு வந்து நான் நடிப்புங்கிறது எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லைம்மா. ஃப்ராங்காக சொல்லணும்னா அப்பாவுக்கு வந்து என்னை ஆர்டிஸ்ட் ஆக்கணுங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு. எனக்கு வந்து எங்கள் அப்பா என்ன சொன்னாலும் ஓகே அப்படிதான். இன்ஃபேக்ட் படிப்பை நிறுத்திட்டு நடிக்க போகணுங்கிறப்ப என்னப்பா பண்ணுறதுன்னா, படிப்பு எப்போ வேணா படிச்சுக்கலாம், நடிப்பு வரதான் கஷ்டம், உனக்கு வந்திருக்கு அந்த வாய்ப்பு யூஸ் பண்ணிக்கோங்கன்னு அப்பா சொன்னாங்க. ஸோ அப்பாக்காக தான், அப்பா சொல்கிறாருன்ட்டு தான் நான் நடிக்க ஆரம்பித்தேன். ஸோ அப்படி நான் வந்து லாரி மலையாள படம்லாம் பண்ணும்போது 1-2 சீன் அந்த மாதிரி இருந்திருக்கு. பட் எனக்கு அது வந்து அப்போ அது தப்பாக தெரியல. அந்த வயசு இது செய்கிறது தப்பு, இது அதெல்லாம் எனக்கு தெரியல. பட் பை காட்ஸ் கிரேஸ் லக்கிலி எனக்கு ஒரு இன்னோசன்ட் ஃபேஸை கடவுள் கொடுத்ததுனால எதுவுமே வல்கரா தெரியல. எக்ஸாக்ட்லி, அதுதான் நான் கேட்க அந்த கேரக்டர் வந்து என்னன்னா, என்னை கடத்தி கொண்டு போயிடுவான், அந்த வில்லன் ரேப் பண்ண ட்ரை பண்ணுவான், அப்படிதான் இருக்கும். ஸோ அந்த ஹீரோவோட ஒரு ரெயின் சாங் இருக்கும். அப்போ அந்த காலத்துலலாம் வந்து ஹீரோயின்னாலே, அதுவும் மலையாள படங்கள் அப்போ வந்து மழை பாட்டெல்லாம் இருக்கும். அது வந்து நமக்கு ஒரு ஸ்மால் மேட் அண்ட் ஒரு இன்னோசன்ட் ஃபிகரை கடவுள் கொடுத்ததுனால அது தப்பா தெரியல. இல்ல மேம், நான் என்ன கேட்கறேன்னா, லைக் அப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சதா தெரியலையா? லைக் தெரியல. அதை உட்காந்து திங்க் பண்ணவே எனக்கு தோணல. அப்பெல்லாம் என்னன்னா, வாங்க ரெடி ஸ்டார்ட், வாங்க நடிங்க அப்படிதான் சொல்லுவாங்க. தவிர இப்ப இந்த மாதிரி சிச்சுவேஷனை சொல்லி இந்த மாதிரி ஒண்ணு இருக்கும், நீங்க பண்ணுவீங்களா, will you be comfortable கேட்க மாட்டாங்க. அப்ப அப்படி கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அங்க வரும்போது இன்ஃபேக்ட் நான் ஒரு ஷார்ட் சொன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. நான் வந்து லாரின்னு அந்த மலையாள படம் சொன்னேன். அப்ப வந்து வேக்யூம் பேஸ்ன்னு சொல்லுவாங்க. வேக்யூம் பேஸ்ன்றது கேமரா வந்து கார்லயோ லாரிலயோ அது எதுல உண்டோ அந்த பேனட்லயே ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. எந்த வண்டியில போறோமோ அதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்க கேமரா ஆன் பண்ணிட்டு போயிடுவாங்க. கேமராமேன் யாரும் இருக்க மாட்டாங்க ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. கேமரா இருக்கும், நம்ம இருப்போம். நான் இங்கே இருக்கேன்னா முன்னாடி பேனட்னா பேனட்டில் கேமரா இருக்கும். இப்போ பிரதாப் போத்தன் வந்து லாரி ஓட்டிட்டு இருக்காரு. பக்கத்தில் வந்து சாந்தகுமாரின்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்க. இந்த கார்னரில் நாங்கள் வந்து வில்லன் கிட்டேருந்து எஸ்கேப் ஆகி போயிட்டுருக்கோம். அப்போது ஏற்காடில் ஹேர்பின் பென்ஸில் ஷூட் பண்ணுறோம். ஒரு ஹேர்பின் பென் கிட்ட அப்படியே டேர்ன் ஆகுது. அப்போ வந்து பிரதாப் போத்தன் சொல்கிறாரு, ராணி குதி அப்படின்னு சொன்னார். அந்த கேரக்டர் பேர் ராணி. நான் அப்படி திரும்பி பார்த்தேன், என்ன குதின்றாருன்னு இப்படி பார்க்கறதுல இப்படி புஷ் பண்ணிட்டாரு என்ன. ஓகே, நான் வந்து அந்த ஏர்பின் பென்ஸில் அப்படியே உருண்டு கீழே வரேன். கீழே ஒரு லோ ஆங்கிள் கேமரா இருக்கு, ஷார்ட் ஓகே அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு தெரியாது எதுவுமே? எனக்கு இன்ஃபார்மே பண்ணல அவங்க. ஓகே, எழுந்து நிற்கிறேன், எனக்கு அப்படியே உலகமே சுத்துது. ஏன்னா ஏர்பின் பென்ஸ்ல உங்களுக்கு நல்ல ஒரு ஹைட் இருக்கும், அதுலேருந்து மினிமம் ஒரு 40-50 உருண்டையாவது ரோல் ஆகி வந்திருப்பேன் நான். எங்கள் அப்பா வந்து நான் அட்வான்ஸ் திருப்பி கொடுத்துறேன், என் பொண்ணை நீங்கள் கொண்டுடுவீங்க போல இருக்குன்னு கத்திட்டு இருக்காரு. எனக்கு காது கேட்குது, ஆனால் எனக்கு கண்ணு பிளைண்ட் ஆன மாதிரி இருக்கு, ஒரு மாதிரி பிளாங்க் ஆயிடுச்சு. அது அன்எக்ஸ்பெக்டட் அண்ட் விழுந்து வந்தது, ஒன்றுமே புரியல எனக்கு. அப்போ வந்து அந்த அசோசியேட் வந்து வாங்க தமிழுக்கு ஒரு ஷாட் எடுக்கணும்னு கூட்டிகிட்டு போகிறாரு. என்னென்னா பக்கத்தில் உட்காந்து இருக்க வேண்டிய ஆர்டிஸ்ட் ஒய் விஜயா அதில். ஓகே, ஸோ அகெயின் அதே ஷாட்டை பண்ணாங்க ஹேர்பின் பென்ல ராணி குதின உடனே. ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரியல என்ன நடக்குது. ரெண்டாவது ஐயோ அடிப்பட போதோன்னு நினச்சிக்கிட்டே உருண்டு விழுந்தேன். அதெல்லாம் அடிப்படலை. எதுக்கு சொன்னேன்னா, அப்போல்லாம் வந்து இதை பண்ண போகிறோம், நீங்கள் இதை பண்ணுவீங்களா மாட்டிங்களாலாம் கேட்க மாட்டாங்க. அங்கே போய் கேமரா முன்னாடி நம்ம நடிக்க வேண்டியதுதான். அந்த காலம் அப்படி இருந்தது. அதுதான் இப்போ சொல்லும் போதே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இதுவே எப்படின்னா மேம், லைக் சப்போஸ் இப்போ அந்த ஒரு ரொமான்ஸ் சீன்லாம் இருக்கும், அதுவும் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. திடீர்னு வந்து ஹீரோ கிட்ட க்ளோஸா இருக்கணும், ஹக் பண்ணணும், கிஸ் பண்ணணும், அதான் சொல்லுவாங்க. நீங்க வாங்க ஒருத்தர் கட்டி பிடிச்சிக்கங்க சொல்லுவாங்களே. அப்பெல்லாம் வந்து இன்னொன்று என்ன தெரியுமாம்மா, இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த பட விஷயங்கள்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் 35 வருஷம் முன்னாடி. அப்போ வந்து நமக்கு இவ்வளோ டீட்டெயில் தெரியாது. ரொமான்ஸ்னா என்ன, கட்டி பிடிச்சா தப்புன்னோ அந்த மாதிரி எல்லாம் தெரியல. உண்மையை சொல்ல தெரியல. டைரக்டர் சொல்றாரு பண்றோம், சாயணுமா சாஞ்சிக்கணும், சிரிக்கணுமா சிரிக்கணும், ஓடணுமா ஓடணும், அப்படிதான் பண்ணோம்.
அன்னைக்கு வந்து லெவல் ஆஃப் மெச்சூரிட்டி எங்களுக்குலாம் அவ்வளவுதான் இருந்துச்சு. பட் இன்னைக்கு மீடியா நிறைய இருக்கு, சோஷியல் மீடியாலாம் வந்ததுனால சின்ன குழந்தைக்கே எல்லாம் தெரியுது. அப்போ அதெல்லாம் நமக்கு தெரியாததுனால அது ஒரு ஒர்க்கா மட்டும் நினைச்சு பண்ணோம். லைக் படங்கள்லயும் பார்த்துட்டே இருந்தோம், திடீர்னு வந்து சீரியல்லையுமே வந்து வர ஆரம்பிச்சிட்டீங்க, சீரியல்லையும் பக்கா ரோல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் சீரியல் வந்து ஞாபகம் இருக்கா? கண்டிப்பாமா. என்னோட ஃபர்ஸ்ட் எபிசோட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1985 ஜனவரி 1 ஹியர் இஸ் கிரேசின்னு ஒன்று பண்ணோம். கிரேசி மோகன் சார் டபுள் எபிசோட். அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் எபிசோட். அதுக்கு முன்னாடி தூர்தர்ஷன் டிராமாலாம் நடிச்சிட்டு இருந்தேன், டிவில எல்லாம் வந்திருப்பேன். பட் எபிசோடு சீரியல்னு நான் பண்ணது வந்து ஃபர்ஸ்ட் 1985 ஜனவரி 1. அப்பா உண்ட டைமே நீங்க சொல்லிடுவீங்க போல இருக்கு, இந்த டைம்ல தான் வந்து ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பர் மேம், சூப்பர் மேம். இந்த பாட்டு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு வந்து நீங்க சொன்னீங்களா, சின்ன வயசுல ஏதாவது சங்கீதம் அந்த மாதிரி கத்துருந்துருக்கீங்களா? கத்துக்கிட்டேன்னா ஒரு 3-4 months இல்லை 6 months கத்துட்டு இருப்பேன் நினைக்கிறேன். அதுக்குள்ள எனக்கு த்ரோட்ல ஒரு கிளாண்ட் ப்ராப்ளம் ஏதோ வந்தது. அப்போது டாக்டர் கிட்ட போயிட்டு வந்ததுக்கப்புறம் த்ரோட் ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம்னு சொன்னாங்க, நான் அப்படியே விட்டுட்டோம். பட் எனக்கு மியூசிக்ன்றது ஒரு ரிலாக்ஸேஷன் லைஃப்பில். எனக்கு ரொம்ப நான் டென்ஸ்டாக இருக்கேன், எனக்கு ரொம்ப ப்ரெஷராக இருக்குன்னா நான் என்ன ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு பாட்டு கேட்டால் போதும். இப்போ எனக்கு இன்னொரு விஷயம் வந்து என்ன கேட்கணும் அப்படின்னு தோணுதுன்னா, இந்த கேரக்டர் ரோல்ஸ் இருக்குல்ல, திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா மாமியார் கேரக்டர் பண்ணுறீங்க, மருமக கேரக்டர், லைக் அந்த மாதிரி டிஃப்ரென்சேஷனாக நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. அதை பற்றி சொல்லுங்களேன். லைக் அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றுறது அது வந்துமா சீரியலில் தான் அது நடக்கும். சினிமாவில் எப்படின்னா நம்ம வந்து ஒரு சோகமான ஒரு அம்மா பண்ணால் என்றைக்குமே சோகமான அம்மா தான், ஒரு மக்க அம்மாவை பண்ணா மக்க அம்மா தான் ஸ்டாம்ப் பண்ணிடுவாங்க. பட் சீரியலை பொறுத்தவரைக்கும் அப்படி இல்லை, டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் பண்ணலாம். நம்ம வந்து பல அவதாரங்கள் எடுக்கலாம். இப்போ நீங்கள் இத்தனை வருஷம் 85னா பாருங்க, இத்தனை வருஷம் என்னோட ஜேர்னியில் நான் எல்லா ஒரு டாக்டராக நடிச்சிருப்பேன், வக்கீலாக நடிச்சிருப்பேன், ஒன்றுமே தெரியாத அம்மாவாக நடிச்சிருப்பேன், புத்திசாலி அம்மாவாக நடிச்சிருப்பேன், எல்லாமே பண்ணுவேன். பட் இந்த கதாபாத்திரத்துக்கு உண்டான சேஞ்சை நம்ம எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒன்றுமே இல்லை, லாஸ்ட் இயர் மே வரைக்கும் நான் பண்ணது வந்து கண்ணான கண்ணு. அதில் என்னோட லுக் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஹீரோட அம்மா ரொம்ப லுக் டிஃப்ரெண்ட்டான லுக்காக இருக்கும். அதே இந்த நம்ம வீட்டு பொண்ணு வித்தின் இயர் ஆரம்பிக்கும் போது விசால் அம்மான்றது அந்த வீட்லயே ஒரு பெரிய மனுஷி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு உண்டான லுக் அதை நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம். ஒரு பிளெயின் சாரி, கான்ட்ராஸ்ட் பார்டர், பெரிய மூக்குத்தி போட்டு விபூதி வச்சு அந்த மாதிரி கொஞ்சம் அது நம்மளே ஒரு பண்ணிக்கிறதா. ஸோ ஆள் பாதி ஆடை பாதிங்கிற மாதிரி நம்ம கெட்டப் பாதி, நம்ம பர்ஃபார்மன்ஸ் பாதியில் அந்த கேரக்டரை நம்மளால ஜஸ்டிஃபை பண்ண முடியும். சூப்பர் மேம். லைக் இந்த மாதிரி ஹோம்ஒர்க்ஸ் ஏதாவது இந்த கேரக்டருக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஹோம்ஒர்க் பண்ணேன் அப்படின்றது ஏதாவது இருக்கா உங்களோட மூவிஸ்லயோ இல்லை சீரியஸ்லயோ? ஒண்ணு அது என்னன்னா அழகி ஒரு சீரியல் வந்து அதுல வந்து சுந்தரி, நம்ம விஜய் சந்திரசேகர் ஹீரோயின் நடிச்சாங்க. அதுல மேஜர் அம்மான்ற ஒரு கேரக்டர். அது வந்து என்னன்னா என்னுடைய பர்சனல் கேரக்டருக்கு சூட் ஆகாத ஒரு கேரக்டர். அண்ட் இது வரைக்கும் நான் லைஃப்ல பண்ணாத கேரக்டர். என்னன்னா எப்பவுமே சிடுன்னு இருக்கணும், சிரிக்கவே மாட்டாங்க. அந்த அம்மா கோவமா தான் இருப்பாங்க. அவளுக்கு வந்து ஒரு 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தா இருந்தா போ முதல்ல போய் அந்த பிரச்சனை தீர்த்துவா போ அப்படி சொல்றேன். ஹெல்ப் தான் பண்ணுவாங்க, அதை கூட அவங்களால கைண்டா சொல்ல முடியாது. அப்படி ஒரு கேரக்டர். அது மட்டும் நான் வந்து இப்போ ஒரு மானிட்டர் சொன்னாங்கன்னா இன்னொரு மானிட்டர் பார்க்கலாமா சார், இது கரெக்டா இருக்குமா இந்த டைமிங்? ஏன்னா அதுல பேசும்போது எதுவுமே சஸ்டெயின் பண்ண மாட்டேன். சுந்தரி ஏன் இவ்வளவு லேட்டா வர, என்னாச்சு சொன்னேன்ல, இப்படிதான் பேசணும், என்னாச்சு ஏன் அப்படின்னா இறங்கிரும். அப்படி இருக்கக்கூடாது. இந்த அம்மா கடுகு புருஷன்கிட்டயே பேச மாட்டாங்க, ஹஸ்பண்ட் மேஜர் அவர்கிட்டயே பேச மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அது மட்டும் கொஞ்சம் ஹோம்ஒர்க்லாம் பண்ணதில்லை, ஷூட் பண்ணும்போது ஒரு தடவை 2 தடவை ரிஹர்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகே மேம். நீங்கள் ஏதாவது இந்த மூவிஸ் எல்லாமே நான் மிஸ் பண்ணிட்டேன், எனக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு இப்போ வரைக்கும் ஃபீல் பண்ணுற மாதிரி ஏதாவது இருக்கா? இந்த நிமிஷம் வரைக்கும் ஃபீல் பண்ணுற 2 படம் இருக்கு லாவண்யா. ஒன்று வந்து அக்னி நட்சத்திரம் லாவண்யா, இன்னொன்று வந்து நாயகன். ஓகே. அதில் வந்து அந்த அக்னி நட்சத்திரம்ல கார்த்திக் சாரோட சிஸ்டர் கேரக்டர் ஓகே ஓகே தாரா பண்ணாங்க. அதே மாதிரி நாயகன்லேயே வந்து ஒரு முஸ்லீம் பாயோட பொண்ணு கேரக்டர் ஒன்று, அதுவும் தாரா தான் பண்ணாங்க. எனக்கு வந்து என்னென்னா March 18, 1987 we got married. 8 வருஷம் லவ் பண்ணி கல்யாணம். 8 வருஷம் அவர் வெயிட் பண்ணிட்டாரு. அதுக்கு முன்னாடியெல்லாம் தெலுங்கு படம்னா ஹைதராபாத் போனோம், மலையாளம்னா கேரளா போனோம், தமிழ்நாடு இங்கே ஓடி அங்கே ஓடி போதும்ப்பா அப்படின்னு எனக்கே தோணுச்சு. ஹஸ்பண்ட் எதுவுமே சொல்லலை. நானே வந்து இனிமேல் நடிப்பை விட்டு விலகுகிறேன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தேன். அது தினத்தந்தியில் கல்யாணம் அன்றைக்கே வந்துருச்சு. ஒரு 10 daysக்குள்ளே சுபாஷ் சார் வராரு, மணிரத்னமோட அசோசியேட். இந்த மாதிரி இந்த 2 படம் டேட்ஸ் இருக்குது, ஒரு 6 monthsக்கு போகும்ட்டு. நான் சொல்லி சார் கல்யாணம் 1 வாரம் கூட ஆகலை, நான் இப்போ தான் நடிப்பை விட்டே விலகுறேன்னு சொல்லிட்டேன், எனக்கு நடிக்கிறதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை சார்னு சொல்லிட்டேன். அன்னைக்கு இருந்த மெச்சூரிட்டி அவ்வளோதான். அதுதான் அன்னைக்கு வந்து கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் அவ்வளோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ட்டு. அப்போ அப்படி தோணுச்சு, பண்ணலை. அது இன்னி வரைக்கும் அந்த படங்களை பார்க்கும்போது ஐயோ இதை மிஸ் பண்ணிட்டோமேன்னு தோணும். பட் அது கொஞ்சம் மனசுக்கு ஆறுதல் என்னன்னா, அலைப்பாயுதே மணி சார் படம் ஒர்க் பண்ணதுனால எனக்கு ஓகே மணிரத்னத்தோட ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்றது. இருந்தாலும் 2 மூவி மிஸ் பண்ணிட்டீங்க. நல்ல கேரக்டர். அதுவும் அப்போ இயக்குனர் மணிரத்னம் அப்படிங்கும்போது வந்த புதுசு பீக் இல்ல, லைக் அந்த படம் இவ்வளோ ஹிட் ஆகுன்றது நம்ம யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ நீங்க அந்த மணிரத்னம் சார் உங்ககிட்ட பேசினாங்களா மேம்? லைக் அந்த கேரக்டருக்கு உங்களை அப்ரோச் பண்ணும்போது அவங்க முதல்ல பேசினது நசீர், அவங்க மேனேஜர் தான் பேசினாரு. பட் மணிரத்னம் சார் மாதிரியெல்லாம் ஒருத்தரெல்லாம் இண்டஸ்ட்ரியில பார்க்கறது ரொம்ப கஷ்டமா. நாளைக்கு தான் வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது அலைப்பாயுதே. அப்போ ஈவினிங் ஒரு 7 o'clock இருக்கும். மேனேஜர் ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி மேடம்
நாளைக்கு 7 o'clock கால் ஷீட் போடலாமான்னு மணி சார் கேட்டார். ஷாலினி மாதவன்லாம் வந்துடுறேன்னு சொல்லிட்டாங்க, மேடமும் வரேன்னாங்கன்னா 7 மணி கால் ஷீட் போடலாமான்னு கேட்டார். நான் சொன்னேன், ஏங்க நீங்கள் விடிகாலையில் எழுந்து வானா கூட வந்துடுவாங்க, 7 மணி நான் வந்துடுறேங்க. போனீங்கன்னா 6:45க்கு எல்லாம் ரெடியாக இருந்தாங்க. ஷூட் பண்ணோம். ஒரு 3-4 மணி இருக்கும். அது வந்து ஒரு மொட்டை மாடியில் உள்ள ஒரு அப்பார்ட்மெண்ட் வருது, அன்ஃபினிஷ்டு பில்டிங்கில் தான் ஷூட் பண்ணோம். நான் எப்படி பார்க்குறேன், மெட்ராஸ் சிட்டியே தெரியுது அங்கேருந்து, மவுண்ட் ரோட், அந்த சர்ச்சு எல்லாமே தெரியுது. இந்த இடத்துலேருந்து எல்லாமே தெரியுதுன்னு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கேன். மணி சார் இப்படி அங்கே ஏதோ பார்த்தாரு, இப்படி ஏதோ யோசிச்சாரு, ஐயோ இங்கே பார்க்குறாரு, நம்ம என்ன இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம்னு நினைக்க போகிறாருன்னு பார்த்தா கிட்டக்கிட்ட நடந்து வந்தார். நித்யாமா இன்னொரு சீன் இன்னைக்கு பண்ண முடியாது, அது ஐ திங்க் நாளைக்கு தான் பண்ண முடியும்னு நினைக்கிறேன், நீங்கள் கிளம்பலாம், நம்ம நாளைக்கு பேலன்ஸ் பண்ணிடலாம். என்ன சரி அவங்கள அமைச்சிருப்பா அப்படின்னு. அந்த மாதிரியெல்லாம் இண்டஸ்ட்ரியில் ஒருத்தரை பார்க்குறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா மிஞ்சி படம் அவங்களுக்கு முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுப்பா அப்படின்னு யார்ட்டையாவது சொல்லியிருக்கலாம். கண்டிப்பாக இல்லை இருக்கட்டும் இப்போ என்ன அப்படின்னு நினைக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு மைண்டில் 1000 விஷயம். ஒரு கிரியேட்டராக ஒரு டைரக்டராக பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு சீன் முடிஞ்சிச்சா, ஏன்னா இப்போது ஒரு சீரியல் பண்ணால் கூட அந்த ஒரு ஷெட்யூல் டைரக்டர் போய் நமக்கு முடிஞ்சிச்சான்னு கேட்டால் இருங்க மேடம் பார்த்து சொல்கிறேன்னு தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் முடிஞ்சிருக்கும், இருந்தாலும் ஒரு தடவை செக் பண்ணுவோம் அப்படிலாம் யோசிக்கிறவங்கலாம் இருக்கிற நடுவில் அவரே எழுந்து வந்து நீங்கள் முடிஞ்சிச்சுமா கிளம்புங்கன்னு சொன்னதெல்லாம் பெரிய விஷயம். அவருடைய என்ன சொல்கிறது, அவருடைய மனசு அப்படி. கண்டிப்பா லைக் அந்த அலைபாயுதே மூவிங்ல ஏதாவது ஃபன்னான விஷயங்கள் அண்ட் அங்க இப்படி ஒரு சீன் நடந்ததா ஆனா அது மூவில வரல அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? லைக் நீங்க வந்து நேர்ல பாத்திருக்கீங்க ஆர்டிஸ்ட் லைக் மாதவன் சார், ஷாலினி மேம், அது மாதிரி ஏதாவது? இல்ல அப்படி எதுவும் இல்லை. எங்க சீன்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன ஷூட் பண்ணமோ அது வந்துச்சு. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன, அங்கே போய் கேமரா முன்னாடி நிற்கிற வரைக்கும் அது மலையாளம் பேசக்கூடிய கேரக்டர்னு எனக்கு தெரியாது. அங்கே போனதுக்கப்புறம் தான் மணி சார் சொன்னார், நித்யா இது வந்து மலையாளமும் தமிழும் கலந்த மாதிரி பேசுங்க, பட் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு தமிழ் மனுஷங்களுக்கு புரியணும், தமிழ் பார்க்குற படம் பார்க்குறவங்களுக்கு புரியணும், அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு மலையாளம் ஸ்லாங்கில் பேசுங்க அப்படின்னாரு. அது அங்கே போய் தான் அது உருவாக்கணும். அப்படி சூப்பர். மேபி உங்களை பார்த்தோன்னே அப்படியே மலையாள கேரக்டர் மாற்றிட்டாங்களான்னு தெரியல. ஓகே மேம். லைக் நீங்கள் தளபதி விஜய் அண்ட் அஜித் சார் கூட மூவி காம்பினேஷன்ஸ் இல்லை, இவங்க 2 பேரோட இன்னும் பண்ணலைங்க. அதுதான் நான் கேட்க வந்தேன். அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தா எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? இது தவிர சந்தோஷமா ஒர்க் பண்ணுவேன், கண்டிப்பா சந்தோஷமா ஒர்க் பண்ணுவேன்ப்பா. ஓகே, அவங்களுக்கு ஏதாவது மூவி நீங்க மிஸ் பண்ணிருக்கீங்களா மேம்? வந்திருக்கா அது வரைக்கும் அவங்க மூவி? இல்லப்பா. இப்போ என்னன்னா மேபி அது இது உண்மையான எனக்கு தெரியல. சீரியல் ஆர்டிஸ்டா இருந்தா திரைப்படங்கள்ல வந்து அவ்வளவா கூப்பிட மாட்டாங்கன்னு சொல்றாங்க, அது உண்மையான எனக்கு தெரியல. பட் இது வரைக்கும் நான் எங்கேயுமே இப்போ எனக்கு வேலை கொடுங்கன்னு கேட்டது இல்லை. அது சீரியல்ஸா இருக்கட்டும், டப்பிங்கா இருக்கட்டும், படமா இருக்கட்டும், அது வர்ற என்ன வேலை வருதோ அதை நான் பண்ணுவேன், அவ்வளவுதான். அப்படி பண்ண படங்கள் பாத்தீங்கன்னா இப்போ தனுஷ் சாரோட படம் பண்ணிருக்கேன், அத்ராங்கிரே பண்ணிருக்கேன், உத்தமபுத்திரன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பண்ணேன், இப்போ நாய்சேகர் படம் வந்துச்சு, சதீஷ் கமாவா பண்ணேன். ஸோ எனக்கு வர்ற படங்கள் நான் பண்றேன், அவ்வளவுதான். ஓகே சூப்பர் மேம். லைக் அப்படியே நம்ம அந்த பாலிவுட் என்ட்ரி பத்தி பேசலாம்னு நினைக்கிறேன். அட்ராங்கிரி லைக் கொஞ்சம் சீனா இருந்தாலுமே அது வந்து நல்லா பக்காவா கெத்தா இருந்தது அண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தீங்க நீங்க. அது கிரெடிட் கோஸ் டு நார்த் இந்தியன் மேக்கப் மேன் அண்ட் ஹேர் ட்ரெஸ்ஸஸ், அவங்க தான் எல்லாமே பண்ணாங்க. இந்த மூவி ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி சொல்லுங்க. அது வந்து எனக்கு முதல்ல அது அந்த ஃபோன் வந்துச்சு, நான் வந்து டப்பிங் பேசிட்டு இருக்கேன், அப்போது ஃபோன் வந்தது. ஃபோன் எடுத்து ஹலோ வி ஆர் ஸ்பீக்கிங் ஃப்ரம் மும்பை, இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் பேர் சொல்லி இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறோம், நீங்கள் நடிக்கிறீங்களான்னு கேட்டாங்க. ஏன்னா யாரோ கலாய்க்கிறாங்கன்னு நினச்சேன் நான். ஏன்னா சம்மந்தமே இல்லாமல் பாம்பேலேருந்து ஃபோன் பண்ணி ஒரு படம் நடிக்கிறீங்களான்னு நம்மளை எதுக்கு கேட்க போகிறாங்கன்னு யோசித்தேன். அப்புறம் இல்லை இந்த மாதிரி நீங்கள் பண்ணால் நல்லா இருக்கும் நாங்கள். நான் சொன்னேன் இல்லை வீட்டுக்கு போயிட்டு கூப்பிட்றேன், நான் டப்பிங்கில் இருக்கேன். ஓகே. அப்புறம் டப்பிங் போயிட்டு நான் கூப்பிட்டு பேசினப்போ சொன்னாங்க, இல்லை அது வந்து என்னென்னா சவுத் இந்தியன் பேரண்ட்ஸாக வருது, ஸோ வி தாட் நீங்கள் கரெக்டாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு, இது வந்து ஒரு சீன் ஒரு சாங் அவ்வளோதான் வரும், பண்ணுவீங்களான்னு பாருங்கள். நான் சொன்னேன் இல்லை நான் வந்து தெலுங்கு, கன்னடா, தமிழ், மலையாளம் 4 சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ் ஆக்ட் பண்ணிட்டேன், ஹிந்தி மட்டும் தான் பண்ணலை, ஸோ டெஃபினட்டாக பண்ணுறேன்னு சொல்லி அக்செப்ட். இந்த சவுத் இந்தியன் ஃபேஸ் வேணும்னு சொன்னாங்களோ அவங்களே வேணும்ன்ற சவுத் இந்தியன் ஃபேஸ் வேணும்னு இப்போ கூப்பிட்டாங்க. தட் இஸ் டெஸ்டினி. லைஃப்பில் எப்பவுமே நமக்கு என்ன வரணும்னு இருக்கோ அது வரும், வர்றதை நம்ம நல்லபடி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். அண்ட் நீங்கள் ஆரம்பத்திலே ஒரு விஷயம் சொன்னீங்க, லைக் ஒரு கேரக்டர் நம்ம இதுக்கு தான் வரும் அப்படின்னா அது அதே தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? என்ன பண்ணிக்கு இதே ரோலே தந்துருக்கீங்க? நான் வந்து படங்கள் நடிச்சப்ப பார்த்தீங்கன்னா சிஸ்டர் கேரக்டர்ஸ் தான் நிறைய பண்ணேன். அதுவும் எஸ்பெஷலி தெலுங்குல ஒரு 30-40 தெலுங்கு படம் பண்ணியிருப்பேன். எல்லா தெலுங்கு படத்துலையும் எல்லா ஹீரோக்கும் சிஸ்டராக நடிச்சிருக்கேன். பிகினிங்லேயே ஃபர்ஸ்ட் ரீலே ஒரு சாங் கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் ஒன்று லவ் ஃபெயிலியர் ஆகி சூசைட் பண்ணிப்பேன், இல்லை வில்லன் ரேப் பண்ணிடுவான், செத்து போயிடுவேன், அண்ணா வந்து பழி வாங்குவார். இதே தான் அந்த காலத்தில் உள்ள கதைகளாக இருந்தது. ஸோ அதே தான் ஒரு சிஸ்டராக, ஒரு அஃபெக்ஷனேட் பிரதர் அண்ட் சிஸ்டராக அவங்கள போடுங்க. தெலுங்குல வந்து என் பேர் சம்யுக்தா மூவிஸ்ங்கிறதா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க கைதியில். ஸோ அவங்களுக்கு நித்யானது ரொம்ப நார்மல் நேம் அப்படின்னு சம்யுக்தான்னு வச்சாங்க. ஸோ அப்போ சம்யுக்தாவை கூப்பிடுன்னு அப்படி தான் நான் நிறைய படங்கள் பண்ணேன். ஸோ ஒரு 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 கேரக்டர் நம்ம எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டா அதே தான் வந்து. இப்போ புதுசாக இப்போ நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியிலாம் கூட அண்ட் மலையாளம் இண்டஸ்ட்ரியிலலாம் ஒரு புது டைரக்டர்ஸ் வரும்போது டிஃப்ரெண்ட்டான கேரக்டர்ஸ் எல்லாம் கொடுத்து ட்ரை பண்ணுறாங்க.
அப்போ அதெல்லாம் இல்லை. ஆனா அது ஒரு பெரிய டிராபேக்கா இருக்குல்ல மேம், ஒரு ஆக்ட்ரஸா ஒரு ஆக்ட்ரஸா எல்லாமே பண்ணணும். ஆமா, அது ஒரு உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி கேரக்டர் நான் பண்ணா நல்லா இருக்கும், எனக்கு இந்த மாதிரி வந்தா நல்லா இருக்கும், எனக்கு ஒரு ஆசை இருந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்குப்பா. இப்போ சீரியல்ல வந்து நாங்க நிறைய சீன்ஸ், விதவிதமான சீன்ஸ் வருது, எல்லாமே பர்ஃபார்ம் பண்றோம். பட் படங்கள் பண்ணும்போது ஒரு அம்மா கேரக்டர்னும் போது பெரிய இம்பார்ட்டன்ஸ் இருக்கிறது இல்லை. ஏதோ அம்மா இருப்பாங்க, போவாங்க, வருவாங்க, அப்படிதான் இருக்கு. ஸோ அதுலேயுமே வந்து நல்ல ஒரு ஒரு அம்மா கேரக்டரை பேஸ் பண்ணி அம்மா மெயினாக உள்ள ஒரு ஏதாவது ஒரு நல்ல திரைப்படம் ஒரு வந்தால், ஒரு நல்ல ஒரு கதை வந்தால், ஒரு நல்ல படமாக அது அமைஞ்சால் கண்டிப்பாக சந்தோஷமாக ஒர்க் பண்ணுவேன். சூப்பர் மேம். அண்ட் இப்போ நிறைய யங் டேரக்டர்ஸ் இருக்காங்க, நிறைய டேரக்டர்ஸும் இருக்காங்க. இந்த டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணால் நல்லா இருக்கும்னு நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடிய டேரக்டர்ஸ் யாராவது இருக்காங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா நான் வந்து மிஸ்டர் வினோத் சொல்லுவேங்க. அவர் வந்து எனக்கு தீரன் படம் ரொம்ப பிடிச்சது. அவர் படம், அந்த படம் அது வந்து என்ன சொல்றது, படம்ங்கிறத விட நான் ரொம்ப அப்படியே இன்வால்வ் பண்ணி, எப்படி இவர் நார்த்லலாம் இப்போ எப்படி ஷூட் பண்ணார், அதில் வர ஒரு கேரக்டர்ஸ்லேருந்து அவ்வளோ பிடிச்சது எனக்கு. வலிமை படம் நான் டப் பண்ணேன், சுமித்ராமாக்கு டப் பண்ணேன். ஸோ அப்போ அவரை மீட் பண்ணும்போதும் எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சது. அவரை ஆர்டிஸ்டாக சரி, டப்பிங் ஆர்டிஸ்டாக சரி, இப்போ அவரை கூப்பிடுறதே அம்மான்னு தான் கூப்பிடுறாரு. அம்மா இது இப்படிமான்னு தான் சொல்கிறாரு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களோடலாம் நிறைய ஒர்க் பண்ணணும், இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அப்படி இருக்கு பார்த்தா இப்போ உள்ள டைரக்டர்ஸில் எனக்கு வினோத் சாரோட ஒர்க் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குது. சூப்பர். அப்போ கண்டிப்பாக இன்னொரு மூவியில் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே மேம். எல்லா ஆக்ட்ரஸ் கிட்டயுமே கேட்குறது தான். பட் நான் உங்ககிட்ட இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாகவே கேட்கணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இந்த 42 இயர்ஸ் அப்படின்றது ஒரு லாங் ஜேர்னி. உங்கள் ஃபாதருக்கு பிடிச்ச ஒரு டாக்டராக இருந்தீங்க, ஏன்னா அது உங்களோட பேஷன் இல்லை, அவரோட விருப்பத்துக்காக வந்தீங்க. ஒரு டாக்டராக வந்து நீங்கள் சினிமாவில் இருந்தீங்க, அதுக்கப்புறமா லவ் பண்ணி மேரேஜ் ஆகி ஒரு ஒய்ஃப் ஆனீங்க, காதலியாக இருந்தீங்க, ஒரு அம்மாவாக இருக்கீங்க. எப்படி இது எல்லாத்தையுமே நீங்கள் மேனேஜ் பண்ணீங்க மேம் உங்கள் ஷெட்யூல் நடுவில்? ஒன்றே ஒன்று தான் லாவண்யா, நான் என்றைக்குமே நான் ஒரு ஆர்டிஸ்ட்டுன்றதை வீட்டில் மைண்டில் வச்சுக்கிறதே கிடையாது. வீட்டுக்கு போய் ஸ்டெப்பில் கட்டிட்டு நான் உள்ளே போனேன்னா நான் வந்து கொலை பசியில் வீட்டுக்குள்ளே போவேன். ஏன்னா வெளியில் ரொம்ப சாப்பிட்றது இல்லை. ஸோ வீட்டுக்கு போய் ஃபஸ்ட்டு போய் குளிக்கணும், சாப்பிடணும்னு போகிற நேரத்தில் அம்மா எனக்கு இப்போ ஏதாவது செஞ்சு கொடுக்குறீங்களா, எனக்கு பசிக்குதுன்னு என் பையன் கேட்டானா உடனே போய் ஒரு குளிச்சுட்டு வந்து அவனுக்கு சமைச்சு அவனுக்கு கொடுத்துட்டு தான் நான் சாப்பிடுவேன். ஒரு மதராக பார்த்தீங்கன்னா அப்போ எனக்கு நம்ம பசி பெருசாக தெரியாது. ஸோ அந்த மாதிரி என்னுடைய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒய்ஃபாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஹஸ்பண்டுக்கு ஒரு ஒய்ஃப் எப்படி இருக்கணுமோ அப்படி இருப்பேன். அங்கே நான் நித்யாவோ ஆர்டிஸ்ட்டோ, நான் காலையில் இப்போ டப்பிங் போனேன், ஷூட்டிங் போனேன், வந்தேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன்றதெல்லாம் மைண்டில் கிடையாது. வீட்டு வாசல் செப்பலை கட்டும்போது இது எல்லாமே மறந்துடும் எனக்கு. அங்கே ஆஸ் அ ஒய்ஃபாக நம்ம என்ன பண்ணணும் அதுதான் நினைப்பேன். ஐ எம் ஸ்டேயிங் வித் மை மதர் இன் லா. ஸோ அவங்க கொஞ்சம் பெட் ரிடன் பேஷண்ட்டாக தான் இருக்காங்க, ஷீ 78+. ஸோ ஒரு மதர் இன் லாக்கு நான் என்ன பண்ணணுமோ அதை ஆஸ் எ டாட்டர் இன் லாவாக நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். அண்ட் எனக்கு 2 பசங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். 2 பேருமே நல்லா படித்தாங்க. போத் ஆஃப் தெம் ஸ்டடிட் இன் அண்ணா யூனிவர்சிட்டி. முடிச்சுட்டு டாட்டர் இப்போ யூஎஸில் இருக்கா. கல்யாணம் மாப்பிள்ளையும் எனக்கு வந்திருக்காங்க. மாப்பிள்ளை சயின்டிஸ்டாக இருக்கார், அவங்க மிஷிகனில் இருக்காங்க. சன் இஸ் க்ரோன் அப், ஹஸ் காட் ஹிஸ் ஓன் வீடியோ ப்ரொடக்ஷன்ஸ் கம்பெனி. அவனும் பிஸியாக இருக்கான். ஸோ இதில் என்னென்னா இந்த ஆர்டிஸ்ட் நித்யாக்குன்னு ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்குது. லைஃப் ஸ்டைல்னால் ஒரு டப்பிங் இருக்குது, நியூஸ் எனக்கு அந்த எஃப்எம்ல சொல்லியிருந்தேன் அந்த ஒர்க்கெல்லாம் இருக்குது, எஃப்எம்ல என்னென்ன விஷயங்கள் நடக்குது அதெல்லாம் மைண்டில் இருக்கும். பட் வீட்டுக்குள்ளே நம்ம போயிட்டோம்னா அதெல்லாம் இல்லை. இது என்ன அம்மாவா, என்ன ஒய்ஃபா, என்ன டாட்டர் இன்லாவா, என்ன மதர் இன்லாவா, என்ன இதெல்லாம் மைண்டில் ஓடும். ஸோ அங்கே போகணுன்னா அந்த விஷயங்கள் தான். ஏன்னா நார்மலாக பார்க்குறவங்க சொல்லுவாங்க, ஒன்று உங்களை நான் நிறைய டிவியில் பார்த்துருக்கேன்பாங்க, இல்லைன்னா உங்களை நான் செட்டிநாடு வித்யாசிரமில் பார்த்துருக்கேன்பாங்க. ஏன்னா பசங்க படித்தப்போ 2 பேருமே படித்தப்போ பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்கெல்லாம் ரெகுலராக போவேன். ஷூட்டிங் இருந்தால் கூட ஒரு 1 hour பர்மிஷன் வாங்கிட்டு வளசரவாக்கம்லேருந்து இங்கேருந்து ராஜா அண்ணாமலை போய் மேக்கப்பில் தான் போவேன், வேறு வழி இல்லை. நேராக அங்கே போயிட்டு இது என்னன்னு பார்த்துட்டு வருவேன். என்னன்னா ஆஸ் அ மதராக நம்ம அங்கே போகணும். இவர் எங்கேயா ஷூட்டிங்கில் இருப்பார். ஸோ போகலன்னா நல்லா இருக்காது. பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் அப்படின்னா ஒரு ஆஸ் அ பேரண்ட் நம்ம டியூட்டி அது இல்லை, போகணும்ல. பசங்க என்ன பண்ணியிருக்காங்க நமக்கு தெரியணும். எல்லா பேரண்ட்ஸும் வரும்போது எங்கள் அம்மா அப்பா வரலன்னா அவங்க நினைக்கக்கூடாது இல்லை. ஸோ அந்த மாதிரி என்னெல்லாம் உண்டோ ஆஸ் அ பேரண்ட், ஆஸ் அ ஒய்ஃப், ஆஸ் அ டாட்டர், ஆஸ் அ மதர் இன்லா, என்னுடைய டியூட்டிஸ் என்ன உண்டோ அதை கரெக்டாக பண்ணிடுவேன்மா. அதை பேலன்ஸ் பண்ணதுனாலே என்னவோன்னு தெரியல. இப்போ வந்து யூ ஹேவ் சம் ரிலாக்ஸ் லைஃப் அப்படின்னு நினைக்கிறேன். 100% கண்டிப்பா இல்ல, லைக் எனக்கு வந்து அந்த ரிக்ரெட் இல்லை, எதுவுமே இல்லை. இந்த நிமிஷம் வரைக்கும் 100% சாட்டிஸ்ஃபைட். நான் என்னுடைய விஷயங்கள், நான் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக செஞ்சுருக்கேன். பட் அது நான் பண்ணிட்டேன்ற திமிரு எனக்கு கிடையாது. பிகாஸ் எனக்கு நல்ல ஒரு ஃபேமிலி சப்போர்ட் இருந்தது. நான் ஒர்க் பண்ண ப்ரொடக்ஷன்ஸ் இல்லாமல் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ நான் இங்கேயே ஷூட்டிங்கில் வரேன், இப்போ மார்னிங் எனக்கு இருக்குது நல்லிமா எபிசோட் 2 பேசிட்டு வரேன், ஓகே மேடம் 9:30 வாங்கன்னா ஐ கோ டு மை ஸ்டுடியோ பை 7 o'clock, 8:45, 8:30 டப் பண்ணிவிட்டு ஐ கம் ஹியர். இல்லை நீங்கள் 8:30 இங்கே இருக்கணும்னா என்னால் பண்ண முடியாது. ஸோ என்னோட ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், டைரக்டராக இருக்கட்டும், கேமராமேனாக இருக்கட்டும், கோ ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், அவங்க மட்டும் ஏன் இப்படி லேட்டாக வராங்கன்னு யாரும் கேட்குறது இல்லை. ஸோ இந்த மாதிரி எல்லாருடைய சப்போர்ட்டும் இருக்கிறதுனால
ஒரு பாசிட்டிவ் ஒரு என்ன சொல்கிறது சுற்றி நமக்கு அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால எல்லா விஷயங்களையும் என்னால் பண்ண முடியுது. என்றைக்குமே நான் இவ்வளோ பண்ணிட்டேன்றது நினைப்பு எனக்கு கிடையாது, வரவும் கூடாது. அது ஒரு வாழ்க்கை பாடத்தையே சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன் மேம். ஸோ கண்டிப்பாக பார்க்குற நேர்களும் வந்து இதை உணர்ந்திருப்பாங்க அப்படின்றத நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். எதுவுமே இதில் அட்வைஸ் கிடையாது லாவண்யா, அது சொல்கிறேன். இது எல்லாமே என்னோட அனுபவத்தை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இன்டர்வியூ பார்க்குறவங்க யாருமே தப்பாக நீங்கள் எடுத்துக்காதீங்க. இது எதுவுமே இது அப்படி இருங்க இப்படி இருங்க நான் அட்வைஸ் பண்ணலை. நான் வாழ்க்கையில் கடந்து வந்த பாதையில் இதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கேன். நான் ஹாப்பியாக இருக்கேன், நீங்களும் அதை ட்ரை பண்ணுங்கன்னு ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஷேர் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். கண்டிப்பாக மேம். ஏன்னா இந்த மாதிரி எடுத்து சொல்ல ஆட்கள் இப்போ இல்லை, அதுதான் உண்மையான ஒரு விஷயம். நேரம் இல்லைம்மா யாருக்கும். ஆட்கள் இருந்தாலுமே யாருக்குமே டைம் இல்லை. இதை முடிச்சு அடுத்து அப்படி ஓடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் உட்காந்து பேசினோம்னா எல்லார பற்றியும் புரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக மேம். ஸோ ஒரு விஷயம் ஆனால் தெளிவாக சொன்னீங்க. எனக்கு என்னதுன்னா, பிரச்சனை பேசி தீட்டா போடும். பேசுனாலே பேசுங்கப்பா, அது யார் வேணா இருக்கட்டும். படிக்கிற பையனுக்கு ஸ்டூடெண்ட்ல அவங்களுக்கு யாராவது லெக்சரோட பிரச்சனையா, ஸ்கூல்ல பிரச்சனையா, அப்பா பிரச்சனையா, அம்மா எதுவா இருந்தாலும் மனசு விட்டு பேசிட்டோம்னா ப்ராப்ளமே இல்லை. என் பையன் என் பொண்ணெல்லாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான். தே கேன் டாக் டு மீ எனிதிங். என்ன ப்ராப்ளம் இதுதான், ஓகே தான் சால்வேஷன் சொன்னா முடிஞ்சு போச்சு. சூப்பர் மேம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த டைம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்களுக்கு வந்து ஒரு நல்ல வழி காட்டுற மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்தது இப்போ உங்ககிட்ட பேசும்போது. அண்ட் இதே ஸ்வீட்னஸ் அண்ட் இதே ஹோம்லி ஃபேஸோட என்றைக்குமே எங்களை மகிழ்விச்சுட்டே இருங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நான் கன்வே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் த டைம். தேங்க்யூ லாவண்யா. நம்ம ஓடி வேலை செஞ்சுட்டே இருக்கோம். அப்பப்போ உட்காந்து இந்த பழைய விஷயங்களை அப்படியே ஆசை போடுறது எனக்கும் பிடிச்ச ஒரு விஷயந்தான். ஸோ கலாட்டா நேயர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. பி ஹாப்பி ஆல்வேஸ். வணக்கம், நான் உங்கள் நித்யா ரவீந்தர். கலாட்டா பிங்க் சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.